என்பது எங்கள் பலவீனம் அல்ல, பலம் என்பதை விஜய் மீண்டும் சொல்லியிருக்காரு. ஆதவ அர்ஜுனா சொன்ன அந்த ஒரு கணக்குப்படி பார்த்தா இன்றைக்கு 26% மக்கள் ஆதரவு பெற்ற தனிப்பெரும் கட்சியாக நாங்க இருக்கோம். வேற யாரும் எங்களுக்கு போட்டி கிடையாது எதிர்கட்சியில அப்படின்ற மாதிரி தெளிவா உறுதியோடு நம்பிக்கையோடு சொன்னாங்க. ஸோ ஒரு மாசம் கழிச்சு 40 நாள் நீங்க சொன்னீங்க, அந்த 40 நாள் கேப்ல முதல்ல இருந்த அந்த தடுமாற்றம், அச்சம் தாவேகாவினருக்கு அவங்க நிர்வாகிகளுக்கு அது முழுமையாக நீங்கி இருக்கிறது என்னால பார்க்க முடிஞ்சது. விஜய் இதோட முடிஞ்சிருவாரு, கட்சியை கலைச்சிருவாரு அப்படின்ற அளவுக்கு பிரச்சாரம் எல்லாம் பண்ணாங்க. பட் அதையெல்லாம் மீறி இன்னைக்கு அந்த கட்சி எழுந்து நிற்பது மட்டுமல்ல, இன்னைக்கு ஆளுங்கட்சியான திமுகவுக்கு நாங்க தான் ஈடு கொடுக்க முடியும், நாங்க தான் அதை தோற்கடிக்கும் வல்லமை படைத்தவர்கள், ஆற்றல் படைத்தவர்கள் என்பதை ரொம்ப கான்பிடென்டா இன்னைக்கு அவங்க வெளியே சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. சோ அந்த கட்சி ஏதோ 2.5 வருஷத்துக்கு முன்னால தொடங்குது, அதுக்கு அனுபவம் இல்லை, அதுல ஆட்கள் இல்லை, அவங்களுக்கு பேச்சாளர்கள் இல்லை, அதெல்லாம் இன்னைக்கு அந்த குறையெல்லாம் சரி பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இட் இஸ் கோயிங் டு பிளே அ பிக் ரோல் இன் தமிழ்நாடு பாலிடிக்ஸ் அட்லீஸ்ட் ஃபார் த நெக்ஸ்ட் 25-50 இயர்ஸ்ன்றத இன்றைக்கு அந்த சிறப்பு பொதுக்குழு நிகழ்வுகளை பார்க்கும்போது என்னால் கணிக்க முடியும்.